அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் ஒரு மதிப்பெண் பகுதியில் தயாரிக்கப்பட்ட வினாக்கள், அதாவது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு அளவியல் 7வது பாடத்திலிருந்து 10 வினாக்களுக்கான விடை விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, எல்லா வினாக்களும் உங்களுக்கு எளிமையாக அமையும். வினா எண் 76. 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:5 மற்றும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:6 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் இது கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கன அளவுகளின் விகிதம். கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. இங்கே 2 உருளைகளை ஒப்பிடுறப்போ இங்கே r1 h1 வச்சுக்கலாம். இன்னொரு உருளை πr²h, இது 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது இதில் பை கேன்சல் பண்ணிக்கலாம். r1 அப்படிங்கிறது 4 மடங்கு, அப்போ 4t போட்டுக்கலாம். 4 டைம் அப்படிங்கிறதுனால 4t போட்டுக்கலாம். h1ங்கிறது 5 டைம், அதாவது 5t அப்படின்னு போட்டுக்கலாம். ஈஸ்ட்டு r2ங்கிறது 5 மடங்கு, 5t². h2ங்கிறது 6 மடங்கு, 6t போட்டுக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணுறப்போ 16t². இது 5t பெருக்கணும். இது ஸ்கொயர் பண்ணுறப்போ 25t². இது 6 × t². கேன்சல், t கேன்சல். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். 1 5 5, 5 25. அடுத்தது 2ஆம் வகுப்பில் சுருக்குனா 3 2 6, 8 2 16. இதுக்கு மேலே சுருக்க முடியாது இல்லையா? இங்கே இருக்கிறது 8 மட்டும். 8 இங்கே 2 பேருக்குன்னா 15. 8:15. கன அளவுகளின் விகிதம் v1:v2 = 8:15 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இது முதலாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான சரியான விடை முதலாவது விடை 8:15. அடுத்து வினா எண் 77. ஒரு குழந்தை 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சைனா களிமண்ணால் செய்த ஒரு கூம்பை கோளமாக உருமாற்றியது எனில் அக்கோளத்தின் ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கூம்பு வடிவத்திலிருந்து கோலமாக மாற்றுறப்போ, ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவம் மாற்றுறப்போ அதன் கன அளவுகள் சமம் என்ற கருத்தை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இதில் உயரம் 24 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே r1 எடுத்துக்கலாம், இங்கே r2 எடுத்துகிட்டு நம்ம கன அளவுக்கான ஃபார்முலாவை சமப்படுத்தலாம். இதனோட கன அளவு ஃபார்முலா 1/3 πr²h. இங்கே r1 எடுத்தனால r1 போட்டுக்கலாம். = 4/3 πr3. இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 1/3க்கு 1/3 கேன்சல் பண்ணலாம். பைக்கு பை கேன்சல் பண்ணலாம். மீதி இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r1 6 × 6, h மதிப்பு 24 = 4r3. 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ இங்கே 6ன்னு வந்துடும். இப்போது r³ = இப்படி திருப்பி எழுதிக்கிறேன். 6 × 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஆறுங்கிறது என்னென்னு கிடைக்குது? r = 6. அதாவது இங்கே r2ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? இங்கே r2ன்னு தான் எடுத்தோம், அதனால் r2ன்னே எழுதிக்கிறான். r2 = 6 சென்டிமீட்டர். r2 = 6 சென்டிமீட்டர். r2ங்கிறது எதனோட ஆரம் அப்படின்னு பார்த்தோம்னா கோளத்தின் ஆரம். கோளத்தின் ஆரம் தான் கேட்டாங்க. 6 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. இந்த விடை 3ஆவதாக கொடுத்துருக்காங்க. 3வது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை. அடுத்த வினா எண் 78. ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மீப்பெரு கோளத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு கனசதுரம் இருக்குது. அந்த கனசதுரத்தில் ஒரு மீப்பெரு கோளத்தை வெட்டி எடுக்கிறோம். அப்போது இந்த இதில் என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கனசதுரத்தின் பக்க அளவு ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனோட விட்டம், அதாவது கோளத்தின் விட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏ. இங்கே பக்க அளவு என்னவாக இருக்கோ அதே அளவு தான் கோளத்தின் விட்டம். மீப்பெரு அப்படின்ற அளவு சொன்னதுனால கோளத்தின் விட்டம் ஏன்னு வந்துடும். அப்போ கோளத்தின் ஆரம் எவ்வளவோ நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னா a/2. நம்ம கன அளவுகளை ஒப்பிடணும். ஃபஸ்ட்டு கனசதுரத்தின் கன அளவு v1ன்னு வச்சுக்கலாம்.
அதாவது கோளத்தின் கன அளவை V2ன்னு வச்சுக்கலாம். இதனோட ஃபார்முலா A கியூப் இஸ்ட்டு இதனோட ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஆருங்கிறது இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா A/2 ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது A கியூப் இஸ்ட்டு 4/3 பை இன்ட்டு A கியூப் பை 8. இதில் A கியூப் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 4 4 2 4 8. இந்த 2 3 6ன்னு வரும். 1/5/6ன்னு வரும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 6/5 அப்படின்னு கிடச்சிடும். 6/5ங்கிற ஆன்சர் 3வது விடையாக கொடுத்துருக்காங்க. இதில் கனசதுரத்தின் கன அளவு தான் கோளத்தின் கன அளவோட ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போது இது 6/5ங்கிறது சரியான விடை. இதில் ஒரே ஒரு கருத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கனசதுரத்திலிருந்து மிகப்பெரிய கோளம் வெட்டி எடுக்கிறப்போ இதனோட பக்க அளவும் கோளத்தின் விட்டமும் சமம் அப்படிங்கிற கருத்தை புரிஞ்சிருக்கணும். இந்த வினாக்கான சரியான விடை 3வது விடை தான். அடுத்த வினா எண் 79. 44 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வகத்தின் அகல விளிம்புகளை சேர்ப்பதன் மூலம் உருவாகும் ஒரு உருளை உருவாக்கப்பட்டால் இந்த உருளையின் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த செவ்வக வடிவத்தை இந்த அகலமான பகுதியை ரெண்டும் ஒன்றோட ஒன்றா சேர்க்கிறப்போ இது என்ன வடிவமாக மாறுது அப்படின்னா இப்படி மாறும் இல்லையா? அப்போது இந்த உயரம் இந்த அகலம் இது உயரமாக மாறுது அப்படிங்கிறது. அந்த அகலமான பகுதியை ஒன்றோட ஒன்றா இணைக்கிறப்போ இந்த அகலமான அகலம் எதுக்கு சமமாக வருது அப்படின்னா உயரத்திற்கு சமமாக வருது. அப்போது கேள்வி கேட்டது உருளையின் உயரம். உருளையின் உயரம் h = இந்த அகலம் எவ்வளவோ அதே தான் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர். இதுவே நீளமான பகுதி 2 இணைச்சிருந்தோம்னா நமக்கு உயரம் இப்படியே திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உயரம் 44 சென்டிமீட்டர் தான் வரும். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் அகலத்தை ஒன்றோட ஒன்றாக இணைக்கிறதுனால உயரம் அகலத்துக்கு சமமாக இருக்கும். அப்போது 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது விடை இதுக்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 80. ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 6160 மீட்டர் கியூப். அதன் அடிப்பக்கத்தின் விட்டம் 28 மீட்டர் எனில் அதன் ஆழம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க கணக்கில். நமக்கு விட்டம் கொடுத்ததுனால நம்ம அதிலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆரம் = 14 மீட்டராக வரும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஆழம். ஆழம்ங்கிறது இங்கே என்னவா மாறுது அப்படின்னா உயரம். ஆழங்கிறது எதுக்கு சமம்? உயரத்துக்கு. உருளையை பொறுத்த வரைக்கும் உருளையின் உயரத்திற்கு சமமாக இருக்கும். அப்போ நம்ம உயரம் h தான் கண்டுபிடிக்க போகிறோம். h என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். கொள்ளளவு அப்படின்னா கனளவு. கனளவுக்கான ஃபார்முலாவை நம்ம சொல்லிடலாம். πr². h = 6160 மீட்டர் கியூப். இப்போ பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 14 × 14 இன்ட்டு ஹெச்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 6160. இதை சுருக்கிறப்போ 1 7 2 7 14 வந்துடும். மீதி ஹெச் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 6160 கீழே டிவைடருக்கு வந்துடலாம். 22 × 2 × 14. இதை சுருக்கி போட்டோம்னா நமக்கு ஹெச்சோட மதிப்பு என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 மீட்டர். ஹெச்சோட மதிப்பு 10 மீட்டர் அப்படின்னு வரும். 10 மீட்டருங்கிறது முதலாவது விடையாக கொடுத்துருக்காங்க. இந்த வினாக்கான விடை 10 மீட்டர். முதலாவது ஆப்ஷன் தான் கரெக்டானது. அடுத்த வினா எண் 81. ஒரு கூம்பின் கன அளவானது அதன் சம அளவுள்ள உருளையின் கன அளவின் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும். πr²h. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னு தெரியும். 1/3 πr²h.
இது இந்த கன அளவோட இதை ஒப்பிட்டு பார்க்குறப்போ நமக்கு 1/3 தான் இருக்குது. உருளையின் கன அளவை போல் 1/3 தான் கூம்பின் கன அளவு. அதாவது இந்த ஃபார்முலா கொண்டு வரணும்னா நம்ம 3ஆல் வகுப்போம் இல்லையா? அப்போ உருளையின் கன அளவில் 1/3 தான் கூம்பின் கன அளவு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? 1/3 அப்படிங்கிறது 4வது விடையாக கொடுத்துருக்காங்க. 4வது விடை தான் அதுக்கு சரியானது. இதுவே கூம்பின் கன அளவை உருளையின் கன அளவானது கூம்பின் கன அளவை ஒப்பிட்டு பார்க்குறப்போ 3 மடங்காக இருக்கும். உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவை போல் 3 மடங்காக இருக்கும். அதனால் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் 1/3 தான் இருக்கும். கூம்பின் கன அளவு உருளையின் கன அளவில் 1/3 இருக்கும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த வினா எண் 82. விட்டம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ விட்டம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 7/2 பாதி 7/2 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். மொத்த பரப்பு கேட்குறாங்க. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு 3πr². இதில் நமக்கு தெரிந்த அளவுகளில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 22/7 இன்ட்டு ஆர் மதிப்பு 7/2 இன்ட்டு 7/2. 7க்கு 7 அடிச்சிடலாம். 1 2 11. இந்த மறுபடியும் 2ஆல் சுருக்குனா 5.5. இது ரெண்டையும் பெருக்குனா 16.5 வரும். இன்ட்டு 7 7ஆல் பெருக்குனா நமக்கு ஆன்சர் 115.5 அப்படின்னு கிடைக்கும். 115.5 115.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர். இது நமக்கு 3வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3வது விடை தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்த வினா எண் 83. ஒரு கூம்பின் ஆரமும் உயரமும் சம அளவில் A என இருந்தால் அக்கூம்பின் சாய் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூம்போட உயரமும் ஆரத்தையும் ஏன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு சாய் உயரம் எல்லுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். √h² + r² அப்படின்ட்டு. ஹெச்சும் ஆரும் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னு இருக்குது. அப்போ a² + a² வரும் ஈக்குவல் டு √2a². ஸ்கொயர் ரூட்லேருந்து a²க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ ஏன்னு வந்துடும். இந்த √2 அப்படியே இருக்கும். இப்போது √2a அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சாய் உயரம் √2a அப்படிங்கிறது 2வது ஆப்ஷனாக இருக்குது. 2வது ஆப்ஷன் இந்த வினாவுக்கான சரியான விடை. சாய் உயரம் √2a. அடுத்த வினா எண் 84. ஒரு வட்டக்கோண வடிவில் உள்ள தகட்டின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் 120 டிகிரி ஆகும். வட்டக்கோண பகுதியின் ஆரங்களை இணைத்து உருவாக்கப்படும் கூம்பின் அடிப்பக்க ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியை நம்ம இந்த ஆரங்கள் ரெண்டையும் ஒன்றா இணைச்சி கூம்பாக உருவாக்குறப்போ இந்த வில்லின் நீளம் தான் நமக்கு வட்டமாக மாறும். இப்போது வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் என்னவா மாறுது அப்படின்னா அடிப்பக்கம் வட்டமாக மாறுது. கூம்பின் அடிப்பக்கமாக மாறுது. அப்போது வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த அடிப்பக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். அடிப்பக்கத்தை என்னோட ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். θ/360 இன்ட்டு πr 2πr வில்லின் நீளத்துக்கான ஃபார்முலா 2πr ஈக்குவல் டு கூம்பின் அடிப்பக்கம் கூம்பின் அடிப்பக்கம் வட்டம் சுற்றளவு, அதாவது அடிப்பக்க சுற்றளவு 2πr. இங்கே r எடுத்ததுனால இங்கே r1ன்னு வச்சுக்கலாம். இதில் நமக்கு என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? இந்த பை கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணலாம். தீட்டாவோட மதிப்பு 120ன்னு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி இன்ட்டு ஆரோட மதிப்பு 21ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு ஆர் அடிப்பக்க ஆரம். இதுக்கு சுருக்குனா 3 முறை அடங்கும். இது சுருக்குனா 7 முறை அடங்கும். அப்போது R1 ஈக்குவல் டு 7. அதாவது கூம்பின் அடிப்பக்கத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இது 2வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது விடை இந்த வினாவுக்கான சரியான விடை.
அடுத்து வினாயன் 85. ஒரு கோளத்தின் வலைபரப்பு 100 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அக்கோளத்தின் விட்டம். கோளத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 4 பை ஆர் ஸ்கொயர்டு. அது 100 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் பை கேன்சல் பண்ணிக்கலாம். 4r ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100. ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டா 100 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தா நமக்கு ஆன்சர் 25ன்னு வரும். இப்போது ஆர் மட்டும் வேணும்னா 25 ரூட் எடுத்தோம்னா 5. 25க்கு ரூட் எடுத்தால் 5 சென்டிமீட்டர். கோளத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர். நம்ம கேட்குறது விட்டம். கேள்வி நல்லா படிச்சுக்கணும். ஆரம் கேட்கல, விட்டம்னு கேட்குறாங்க. விட்டம் 10 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டருங்கிறதும் ஆப்ஷனில் இருக்குது. நமக்கு விட்டம் கேட்டிருக்காங்களா ஆரம் கேட்டிருக்காங்களா கவனமாக படிக்கணும். விட்டம் 10 சென்டிமீட்டர். இது 4வது விடையாக இருக்குது. இந்த வினாவுக்கான சரியான விடை 4வது விடை, விட்டம் 10 சென்டிமீட்டர். இந்த வீடியோவில் அளவியல் பாடப்பகுதியில் உள்ள 10 வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் புள்ளியியலும் நிகழ்தகவும் என்ற பாடப்பகுதியில் உள்ள 15 வினாக்களுக்கான விடைகளை விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயிற்சி செய்தால் எல்லாமே எளிமை தான். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷியோர்.